கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஆராதனை வேளையில் பேஸ் ஆஃப் கிரேஸ் என்ற சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு புதிய ஆண்டில் 2023 ஆண்டை என் தேவன் காத்து ரட்சித்து பலப்படுத்தி நம்மை பாதுகாத்தார் அல்லவா? இந்த நாள் ஆராதனை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வருடத்தை தந்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி சொல்ல போகிறோம். நன்மைகளின் நாயகன் எங்கள் மத்தியில் ஆண்டவரே, தலைவராக நல்ல போதகராக நீர் கடந்து வர வேண்டும் என்று அழைக்கிறவராஜா. ஆண்டவரே, நாளை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீ தாங்குவே, உன்னை தப்புவிப்பே, உன்னை சுமப்பேன் என்று சொன்ன வல்ல திருநாமத்தினாலே உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறவராஜா. ஆராதனையில் தகப்பனைகளோடு இணைந்து கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் ஆறுதல் படுத்தி நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருடம் எப்படி இருக்குமோ, கடந்த வருடத்தில் நான் அநேக நன்மைகளை பெற்றேன், சில பாடுகளையும் நான் அனுபவித்தேன். இந்த வருடம் எப்படி இருக்குமோ என்று கேள்விக்குறியோடு இருக்கிறதான பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனையில் நீர் கொடுக்க போகிறதான நிம்மதி, சமாதானம், தெய்வ செய்தியின் மூலமாக கிடைக்க போகிறதான வாக்குத்தத்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அரணும் கோட்டையுமாக என் தகப்பன் மாற்றி தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். என் அப்பா அப்படி செய்கிறபடி நான் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். எங்களோடு சேர்ந்து இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளனே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கே ஆராதனை, எங்கள் நல்ல வழிகாட்டியே உமக்கே ஆராதனை என்று சொல்லி அவரை ஆராதிப்போமா?
சோதிக்கப்பட்டார். ஆனால் கர்த்தரை அவர் பிடித்துக் கொண்டபடியினால், கர்த்தரை அவர் பிடித்துக் கொண்டபடியினால், அவரின் மார்போடு சாய்ந்து கொண்டபடியினால், அவன் விசுவாசத்தில் பலமுள்ள மனிதனாக, திடமுள்ள மனிதனாக அவன் நிலைநிறுத்தப்பட்டதினால் அவன் சோதனையிலிருந்து அவன் தப்பித்துக் கொண்டான். யோபு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, யோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் விதமாக சொல்லுகிறது, ஐயா, நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நீர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் செய்தீரே என்று யோபு தன்னுடைய அனுபவத்தினோட சாட்சி பகிர்கிறது போல இந்த நான் ஆராதனையை கவனித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் விதமான நம்பிக்கை வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரை ஆராதிப்போமா? ஆண்டவரே, நீர் என்னை நடத்தீரப்பா. ஐயா, அநேக வாக்குத்தத்த வசனங்களை தந்து என்னை நீர் விசாரித்தீர். உம்மை நான் வாழ்த்தாமல் நான் யாரை வாழ்த்துவேன்? ஐயா, நீ வானவர் தந்தையாக என்னுடைய வாழ்க்கையில் நீர் வலம் வந்தீர். நீ நன்மைகளை செய்து வந்தீர். நாங்கள் பெற்ற நன்மைகளை இந்த உலக மக்கள் பெறும்படியாக நாங்கள் ஏறெடுக்கும் இந்த ஆராதனையை என் தகப்பன் அங்கீகரிக்க வேண்டும் என்று அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நாம் எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நமக்குள்ளே டவுட்டோடு இருக்கிறீங்களா? இந்த வருஷம் நான் எப்படி நடத்துவேனப்பா? போதுமான பணம் இல்லையே, என்னை ஆதரிக்கும் பிள்ளைகளை நான் பார்க்கவில்லையே. கர்த்தர் நடத்துவார். அருமையானவர்களே, அவர் நடத்துவார். அவர் நம்முடைய கால்கள் இடராமல் காத்து, அவர் காலமெல்லாம் நம்மை காத்து நடத்துவார். பாடுவோமா? விதமான ஒரு பாடலை பாடி அவரை ஆராதித்து அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம்.
24வது ஆண்டை உம்முடைய கரத்தில் தருகிறோம். என் தேவன் நடத்துவீர் என்று நாங்கள் நம்பி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. எங்கள் தேவைகள் அதிகமாக இருப்பினும் உம்மை நம்பி இருக்கிறோம். உம்முடைய திருமுகத்தை பார்க்கிறோம் அப்பா. நீர் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை விசாரிக்கிறபடிதான் உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு ஆண்டவரே நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. நன்றியோடு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவா ஆண்டவர் உம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை மாத்திரம் தருகிறவராக அல்லாமல் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து இந்த 2024வது ஆண்டை அவர் காத்து வழிநடத்தி நம்மை ரட்சித்து நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் பண்ணுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லோரும் முழு இருதயத்தோடு ஆண்டவரே உம்முடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். இம்மட்டும் உதவிய எபினேசரே, இனியும் நீர் நடத்துவீர் என்று நான் நம்புகிறேன் ராஜா. ஆண்டவரே தாய் தன் பிள்ளைகளை காத்து ரட்சிப்பது போல
ஊழிய பாதையிலும் சரி, உலக பிரகாரமான வேலைகளிலும் சரி, ஆண்டவரை நாங்கள் எங்கெங்கு நாங்கள் ஜெபத்தோடு கடந்து செல்கிறோமோ எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் சுமந்து கொண்டு மற்றவர்களை ஆறுதல் கொடுக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆராதனை வேளையை பொறுப்பேற்று வழிநடத்துவதற்காக அவருக்கே கோடி நன்றிகளை நாம் செலுத்த கடமைப்பட்டவர்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகள். இப்போது இந்த நாள் 2024 ஆண்டுக்குரிய தெய்வ செய்திக்கான வாக்குத்தத்த வசனங்களை வேதத்திலிருந்து அன்பு சகோதரர் அருள் பிரதர் அவர்கள் முன்னால் வந்து வாசித்து அளிக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கேட்கிறேன். புத்தாண்டிற்கான வேத பகுதி உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவிடுவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாபெசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றார் உண்மையிலே. ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபை எண்ணி நான் மீண்டும் ஆண்டவரை துதிக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடம் The Place of Grace சேனல் வாயிலாக உங்கள் மத்தியில் நாங்கள் செய்து வரும் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது தெய்வ செய்திக்காக நாம் ஆயத்தப்படுவோம். அழைப்பிற்கு இணங்க இந்த நாள் செய்தியை சுமந்து வந்திருக்கிறதான அருமை ஊழியக்காரர் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி பெற்றுக் கொள்கிறேன். இப்போது அவர்கள் 2024 ஆண்டுக்குரிய முதல் செய்தியை நமக்கு பகிர்ந்தளிப்பார்கள். ஆமென். ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. நாமம் மகிமைப்படுவதாக இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக புதிய நாளுக்குள் புதிய வருஷத்துக்குள்ள கர்த்தர் நம்மை அழைத்து வந்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக நமக்கு தெரியும் 2023 வருஷத்தை கடந்து நம்ம புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாமம் மகிமைப்படட்டு. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காக கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எழுத்தவர்கள் படிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 1:10 படித்து விட்டு அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். 1 தெசலோனிக்கர் 1ஆவது அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரில் எழுப்பினவரும் இனி வரும் கோபாட்சியில் நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஆமென். என்று ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நாளாக எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வருஷத்தை கூட நீங்க கூட்டி கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரா. அப்பா 2024வது வருடத்தை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமாய் நீ கொடுத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நடி கர்த்தராகிய தெய்வமே நீர் எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தை மூலமாக ஆண்டவரே இந்த Place of Grace ங்கிறதான ஆண்டவர் மீடியா ஊழியத்தின் மூலமாக கர்த்தாவே இந்த யாரெல்லாம்
ஆண்டவர் யூடியூப்ல கேட்கிறார்களோ ஆண்டவரை கர்த்தர் நீர் அவர்களோடு கூட பேசுவீராக. இந்த இடத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீ பேசுங்க, அடிமையோடு நீ பேசும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. எங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வசனத்துக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, படித்த வசனத்தின் அடிப்படையில் 1 தெசலோனிக்கேயர் 1:10 சொல்லுது, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்கள். அன்புடைய கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல் வருடத்துல நமக்கு ஆண்டவர் பேசுகிறதான ஒரு வசனம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை மரித்தோர்ந்து எழுப்பினவர், அவர் மரித்தோர்ந்து எழுப்பினவரும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுப்பின ஜீவனுள்ள ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இங்க உலகம் புதிய நாள்னு சொல்லி புதிய வருஷம் சொல்லி பல விதத்தில் கொண்டாடி கொண்டு இருக்கலாம். நம்ம பார்க்கிறோம் பல விதமான என்ஜாய்மெண்ட், இன்னும் பல விதமான பாவ காரியங்களை செய்து என்ன செய்யறாங்க, அவங்க புதிய வருஷத்தை என்ன செய்யறாங்க, வரவேற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் உயிரோடு எழுந்து மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி நீங்கள் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். புதிய வருஷத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நம்ம அதை ஆரம்பிக்கும் போது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன உண்டாகும், ஒரு பெரிய மகிமையின் வருடமாக இந்த வருஷத்தை கர்த்தர் பாருங்க. தொடர்ந்து சொல்றது, இனி வரும் கோபாக்கினை நின்று, இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு பவுலையா மூலமாக தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதி கொடுக்குற. அப்படின்னா இனி வருகிற கோபாக்கனை அப்படின்னா நீங்க நினைக்கலாம், பிரதர் வருஷம் புதுசு நீங்க என்ன கோபாக்கனை எல்லாம் பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு காரியத்தை நன்றாக எனக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ந்து வரும்போது நான் புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு வருடங்கள் கூடும் போது நீங்களும் நான் 2 காரியத்தை நம்ம என்ன செஞ்சுக்கோம். ஒவ்வொரு வருஷம் கூடும்போது 2 காரியம் நடக்குது. ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக நீங்க என்ன செய்றீங்க, ஆண்டவருடைய வருகை அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கிறார் எப்போ வரப்போகிறேன்னு சொல்லி. ஆனா அவருடைய வருகை நாட்களை நீங்களும் நான் வந்திருக்கிறோம். அப்போ ஒரு வருஷம் 2023 கடந்து 24க்கு நம்ம போயிருக்கிறோம். அப்பனா ஒரு வருஷம் என்ன செஞ்சுட்டு ஆண்டவருடைய வருகைக்காக நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ஸ்டெப் என்ன பண்றீங்க, நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி போட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வருஷம் கூடும் போது நீங்களும் நானும் என்ன செய்யணும், என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். ஆண்டவரே நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களுடைய வருகை இந்த நாள்னு சொல்லி அவர் வச்சிருக்கிறார், ஒரு நாள் முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த நாளை நோக்கி நீங்களும் நான் என்ன செய்றீங்க, ஒரு ஸ்டெப் சந்தோஷம் இல்லையா, சந்தோஷமா இருக்கிறீங்க. சேனல்ல பார்த்து கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ புதிய வருஷம் வரும்போது நான் அப்படிதான் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறேன். ஆண்டவரை அப்போ வருகைக்கு நாளுக்கு நேராக நான் என்ன செய்யறேன், ஒரு வருஷத்தை நான் கடந்து ஒரு வருஷத்துல வந்திருக்கிறேன்னா அவரோடு நான் என்ன செய்ய போறேன், அவருடைய வருகைக்கு நேராக நான் என்ன செய்ய போறேன், இன்னும் கிட்டி சேர போறேன், இன்னும் என்ன செய்ய போறேன், அவரோடு நெருங்க போறேன். அவருடைய கூட அவருடைய வருகைக்கு நேராக ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். அவருடைய வருகையில அவரை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யறேன், ஒரு ஸ்டெப்பா முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம், அவரை நம்ம சீக்கிரமாய் பார்க்க போகிறோம், அவருடைய மகிமையை நான் பார்க்க போறேன், அவரை நான் முகமுகமாய் சந்திக்க போகிறேங்கிற ஆசை ஒவ்வொரு வருஷம் கூடும் போதும் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. இது ஒரு காரியம். 2வது, அவருடைய வருகை தாமதிக்குமானால் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய போறேன், ஒரு வருஷம் நான் கூடிட்டேன். அப்போ என்ன நடக்க போகுது, என்னுடைய ஆண்டவர் எனக்குன்னு முன்குறிக்கப்பட்ட ஒரு வருஷம் இருக்குது. இந்த உலகத்துல நான் எவ்வளவு நாள் வாழணும்னு சொல்லி குறிக்கப்பட்ட நாள்ல நான் என்ன செய்ய போறேன், ஒரு வருஷத்தை கடந்து இன்னும் என்னுடைய எண்டுக்கு நேராக அப்படின்னா அதுவும் என்ன செய்ய போறேன், இந்த உலகத்தை ஓட்டத்தை முடித்து அவரோடு கூட போக போறேங்கிற 2வது சந்தோஷம். ஒன்னு அவருடைய வருகை, இல்லைன்னா நான் அவரை பார்க்க போறேன், அவரு எனக்காக வர போறாரு, இல்லைன்னா நான் அவரை பார்க்க போறேன். இந்த 2ல ஒண்ணு நடக்கும். கட்டாயம் எல்லா மனிதனுக்கும் இந்த 2ல ஒரு காரியம் நடக்கும். அவர் வந்து நம்மளை பார்க்க போறாரு, இல்லைன்னா நாம் போய் அவரை பார்க்க போறோம். இந்த 2ல எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதால் நீங்களும் நானும் அறிந்தால் ஒரு நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இனி வரும் கோபாக்கினை நின்று நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்கிற. அப்படின்னா இந்த உலகம் இனி வர என்ன நடக்கும், அந்த உலகத்தோட பலவிதமான தீமையான காரியங்கள். உலகம் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு தெரியும் 2000ல பார்க்கிற மாதிரி இந்த உலகம் இன்னைக்கு இல்ல இருக்குதா,
இல்ல. உலகம் ஒவ்வொரு வருடங்கள் கூட கூட இந்த உலகத்துல கொடிய காலங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்குது? இன்னும் பலவிதமான தீமையான காரியங்கள் பெருகி கொண்டேதான் இருக்கிறது. உலகத்துல அநேக விதமான ஆபத்துகள் பெறுகிறது. உலகத்துல அநேக விதமான மனிதனுடைய சுபாவங்கள் மாறுகிறது. தேசத்தின் காரியங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல ஒரு பெரிய கோபாக்கினை வரப்போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இனி வரக்கூடிய பெரிய கோபாக்கினையிலிருந்து கர்த்தராகிய தேவனை தேடுகிற பிள்ளைகளை இந்த புதிய வருஷத்துல 2024 எத்தனை விதமான தேவ கோபம் இந்த உலகத்துல வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்வாரா? அவர் என்ன செய்வாரு? பாதுகாப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2020 வருஷத்துல நிறைய பேர் என்ன செய்தாங்க? தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இன்னைக்கு கூட நான் அதை கேட்டுட்டு வந்தேன். நான் வண்டியில இருக்கும்போது கொஞ்சம் அப்படி கேட்கும்போது சிலர்லாம் சொல்லியிருக்காங்க 2020 வருஷம் கோல்டன் வருஷம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அது மாத்திரம் அப்படி போகும்போது இப்படி எல்லாம் அடிச்சு தூக்கினாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் 2020 வருஷத்துலதான் பெரிய உலகம் ஸ்தம்பித்து போனது. கண்ணுக்கு பார்க்க முடியாத வைரஸ்னால என்ன செய்தாங்க? ஜனங்கள் பயந்தாங்க. கடவுளுக்கு தேவனுக்கு பயந்தாங்களோ இல்லையோ, ஆனா எதுக்கு பயந்தாங்க? கண்ணுக்கு பார்க்க முடியாது மைனூட்டான அப்படின்னா கண்ணுக்கே பார்க்க முடியலன்னா அவ்வளோ ஒரு டெஸ்டுக்கு ஒரு சின்ன நானோமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய அந்த வைரஸுக்கு ஜனங்கள் பயந்தாங்க. பயந்த முகத்தையும் மூடி, இப்போ முகத்தை மாற்ற மூக்கை மாத்திரம் எல்லாம் முகத்தையும் மூடிக்கிட்டு தெரிஞ்சாங்க இல்லையா? ஏன்? அப்போ ஒவ்வொரு வருஷங்களும் உலகத்துல கொடிய காலங்களாக தீமையான காரியங்கள் உலகத்துல பெருகி கொண்டுதான் இருக்கும். காரணம் அது கடைசி காலம். இதை நீங்களும் நாங்கள் அறிந்து கொண்டு இந்த கொடிய காலத்துல அதுதான் கடந்த நாட்கள் கூட நம்ம தியானம் பண்ணோம். அப்போ தேவ கோபாக்கள் இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற தேவனை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதைதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இதை அறிந்து கொண்டு, எதை அறிந்து கொண்டு? இந்த உலகத்துல தேவ கோபாக்கின ஒவ்வொரு நாட்களும் வெளிப்படும். 2024 வருஷம் நான் சும்மா ஏதாவது மனசாட்சி உள்ளிருந்து என்னால பேச முடியாது. ஒருவேளை வெளிப்போடுறதுல நான் சொல்லலாம், என்ன சொல்லலாம்? ஆண்டவர் அப்படி செய்வாரா சொல்லலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆண்டவருடைய தரிசனம், அவருடைய அந்த அந்த அவர் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு இருக்குது, அவர் கொடுக்கப்பட்ட அந்த பாரம் இருக்குது. அதை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது. எங்க கொண்டு போட்டாலும் இதுதான் நான் பேச முடியும். அதனால ஒருவேளை நீங்க கேட்கிறவங்க நினைத்தால் பயப்படாதீங்க. இன்னும் பயப்படாம நல்ல சந்தோஷமான வார்த்தை இருக்கிறது. சீக்கிரத்துல அதை பார்க்கிறோம். அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 2024 வருஷத்துல கடந்து வந்த கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சபையே, உலகமெங்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் சொல்றாரு, நீங்க காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், நீங்களும் நானும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் என்று சொல்லி தெசலோனிக்க பட்டணத்து சபையை பார்த்து கர்த்தருடைய ஊழியக்கார அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் ஆண்டோட வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை என்று சொல்றாரு. அப்போ 2024 நீங்களும் நானும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். என்ன எதிர்பார்க்கணும்? ஆண்டவரே, 2024 வருஷத்துல உன்னுடைய வருகை வந்தா நான் என்ன செய்யணும்? நான் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ள பண்ணுங்க. நீங்க மேகத்துல வந்தீங்கன்னா இந்த நீ வரப்போ இந்த வாழ்க்கை 365 நாட்களுக்குள்ள இந்த வருஷத்துல நீங்க வந்தீங்கன்னா, அப்ப நான் வரணும் மோடு கூட. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு கிறிஸ்தவரும் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் நம்மளோடு பேசினார். அதை தொடர்ந்து அந்த எதிர்பார்ப்போடு வாழ்கிறவர்களுக்கு ஆண்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கூட நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். வேத வசனத்தின்படி உபாகமம் 28வது அதிகாரம், அதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. அப்படியே சொல்லி நான் பயமுறுத்திட்டு கர்த்தர் விடுகிற தேவன் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வசனம் என்ன சொல்றது? 28 உபாகமம் 28 1வது வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் நம்மோடு சொல்றார். 2வது பகுதி, அதாவது 1வது வசனத்துல 2வது பகுதி, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள
சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். 2024 வருஷத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நான் பல நாட்கள் ஜெபித்தேன். ஆண்டவரே என்ன ஆண்டவரை பேசணும் சொல்லி எனக்கு தனிப்பட்ட விதத்துல எனக்காக நான் ஜெபித்த போது பல நாட்கள் இந்த வசனத்தை கொடுத்து ஒரு வாரத்தை கொடுத்தாரு. இந்த வசனத்தை இன்னைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல போட்டு என்ன பேசணும்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு இந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் இது ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்ற போகிற என்ன செய்ய போகிறாரா, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ பூமியில சகல ஜாதிகள் ஜாதிகள் இருக்கிறாங்க. ஜாதிகள் என்று சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற ஜாதி கிடையாது. இன்னைக்கு பல ஜாதின்னு சொல்றாங்க உலகத்துல, ஈவன் இந்தியாவில் தமிழ்நாட்டுல. அந்த ஜாதி அல்ல இங்க சொல்லப்படுது நேஷன் சொல்லப்படுது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நேஷன் சொன்னா உலகம் எங்கும் இருக்கிற பல தரப்பட்ட மக்கள், பல தரப்பட்ட தேசத்தை சார்ந்த எல்லா ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த எல்லா ஜனங்களிலும் கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாரா, மேன்மையாக வைப்பார் என்று சொல்றாரு. அப்ப இதை நீங்களும் நானும் விசுவாசத்தை ஆண்டவரை நீங்க என்ன மேன்மைப்படுத்துங்க. ரெண்டு விதமான மேன்மை இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய மேன்மை, இரண்டாவது பூமிக்குரிய மேன்மை. அப்ப எல்லாருக்கும் அநேகருக்கு இன்னைக்கு தேடல் எந்த மேன்மையா இருக்கும், அநேகருக்குள்ள மேன்மை தரான்னு சொல்றாரு. ஆனா நம்ம அநேக நேரத்துல நம்ம விரும்புகிற மேன்மை என்னவோ இருப்போம், பூமிக்குரிய மேன்மை தான் நம்ம அதிகமா தேடுறோம். எனக்கு பூமியில என்ன செய்யுங்க, என் பேரை பெருமைப்படுத்துங்க அப்படிலாம் பேசுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய மேன்மையை நம்ம தேடும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை நான் இன்னும் மேன்மைப்படணும், இன்னும் கர்த்தருக்காக கர்த்தரோடு கூட நான் நடக்கணும், ஒவ்வொரு நாளும் ஓடு கூட நான் வாழ வேண்டும். ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும், உமக்கு நான் கீழ்ப்படியணும், உண்மை நான் பார்க்கணும், உங்களுடைய தரிசனத்தை பார்க்கணும், உங்களுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும், உங்களுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளணும், உங்களுடைய கனிகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆவிக்குரிய மேன்மைகளை பார்க்க நமக்குள்ள தானா இந்த பூமிக்குரிய மேன்மைகள் நம்மளை தேடி வரும். ஆனா இந்த மேன்மை, அந்த பூமிக்குரிய மேன்மையை நீங்க தேடினீங்கன்னா, இதையே நம்ம பெருசுபடுத்தி தேட ஆரம்பித்தால் இந்த மேன்மை வரும், அந்த மேன்மை போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பூமிக்குரிய மேன்மை மாத்திரம் போக்கஸ் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணி இந்த இதை தாங்க, என்ன உயர்த்துங்க, வேலை உயர்த்துங்க, பணம் தாங்க, இதெல்லாம் தவறு அல்ல. அப்ப இதை மாத்திரமே நீங்களும் நானும் மேன்மை நினைத்து கொண்டிருந்தால் இந்த மேன்மை வரும்போது உங்களால ஜெபம் பண்ண முடியாது. இது வரும், ஆனா என்ன போயிடும், ஜெப ஆவி போயிடும். ஆண்டோட சமூகத்துல வேதத்தை தியானம் பண்ண முடியாது. ஏன்னா இது நமக்கு நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய ஐஸ்வர்யம் எல்லாம் நம்ம வரும்போது நம்முடைய இருதயெல்லாம் இதாத்தான் மாறிடும். ஆனால் ஆண்டவரே எனக்கு பூமிக்குரிய மேன்மை காட்டிலும் ஆவிக்குரிய மேன்மை எனக்கு தாருங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டோட சமூகத்துல கேட்கும் போது அதையும் தருவாரு. கேட்காத ஐஸ்வர்யத்தை யாரு கொடுத்தாரு? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, சாலமோனுக்கு. அவர் ஞானத்தை தான் கேட்டாரு, அதாவது ஆவிக்குரிய மேன்மை கேட்டாரு, ஆவிக்குரிய அனுபவத்தை கேட்டாரு, தேவனுடைய சத்தத்தை கேட்டார், தேவனுடைய ஆலோசனை, தேவனோடு கூட நடக்கிற அனுபவத்தை அவர் கேட்டாரு. ஆனா கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு ரெண்டு விதமான மேன்மை தரப்போகிறார். ஆவிக்குரிய மேன்மையான அனுபவம். ஆவிக்குரிய மேன்மையான அனுபவம்னா இந்த நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன காலம், கடைசி காலம். அப்போ ஆண்டோட வருகை நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த தேடல் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அந்த தேடல்னா ஆண்டவரை உம்மோடு கூட நான் வரணும். ஒரு ஏனோக்கு எப்படி நடந்தார், தேவனோடு கூட நடந்தார் என்று சொல்லி ஜெனசிஸ் ஆதியாகமத்தில் சொல்லக்கூடிய 5வது அதிகாரத்துல. அப்போ நம்ம தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் தான் ஒரு மேன்மையான அனுபவம். அப்போ தேவனோடு கூட நான் ஒவ்வொரு நாளும் நடக்கணும். 2024வது வருஷம் நீங்களும் நானும் தீர்மானம் பண்ணணும். என்ன செய்யணும், ஆண்டவரை நான் என்ன செய்யணும், உம்மோடு கூட நான் நடக்கணும், உம் சத்தத்தை நான் கேட்கணும், உம்மோடு கூட வாழ நான் விரும்புகிறேன்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார், ஆவிக்குரிய மேன்மையில கொண்டு போவார். தேவனோடு கூட எப்பொழுதும் இருக்கிற, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். ஏனோக்கை போல தேவனோடு கூட சஞ்சரித்து குடும்பத்தை நடத்தினாரு. அந்த வசனத்தை படித்து பாருங்களேன். ஆவிக்குரிய மேன்மை உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சு, ஆதியாகமத்துல ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21 படித்து பாருங்களா, படிக்கல. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். அடுத்து 22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 360
65 வருஷம் யோனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு மேன்மையான அனுபவம். அப்போ ஏனோக்கு குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் இருந்தும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 300 வருஷம் திருமணம் 65 வயதான போது மெத்துசலாவை பிள்ளை கிடைக்குது. அதுக்கு பிறகு என்ன பண்றாரு? ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரத்திகளை பெற்று கடைசியில் என்ன நடக்கு தெரியுமா? 24 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் மேன்மையான அனுபவம், ஆவிக்குரிய மேன்மை, தேவனோடு கூட நடக்கிற அனுபவம். எப்பொழுது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அவனுக்கு என்ன நடக்குது? குடும்பத்தையும் தருவார், குடும்பத்துல சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதோடு சேர்ந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவருடைய வருகை வரும்போது அவரோடு கூட நாம் போய் விடுவோம். அப்போ 2024 அவருடைய வருகை வருமானால் நான் என்ன செய்யணும்? எப்படி ஒரு ஏனோக்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போனாலும் ஒருவேளை அவருடைய வருகை இந்த வருஷத்துல வருமானால் இந்த வருகையில் நான் காணப்பட வேண்டும் என்கிற ஏக்கம், அந்த தரிசனத்தோடு இந்த வருஷத்தை நாம் தொடங்குவோம். அது மாத்திரமல்ல, தேவன் அவனை என்ன செஞ்சாரு? எடுத்துக்கொண்டார். அப்போ ஆவிக்குரிய மேன்மையோடு தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் தான் ஒரு மேன்மையான அனுபவம். அதனால ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டு போனார். ஒன்று. இரண்டாவது, பூமிக்குரிய மேன்மை குறித்து கூட வேதத்துல நிறைய காரியங்களை பார்க்க முடிகிறது. நீங்க பூமிக்குரிய மேன்மை எல்லாம் நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தோட கீழே படித்து பார்த்தா பூமிக்குரிய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. 3வது வசனம், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி, நீ செய்யற வேலையில, நீங்க செய்யற உங்க வீட்டுல, நீங்க போகையில வருகையில எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அது பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தையுடைய முதலாம் தேவன் ராஜ்யம் கேட்டு EDSI இதெல்லாம் அடிஷனல். இந்த உலகம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். என் வாழ்க்கை கூட நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லணும் அப்படின்னா, நான் ஆண்டவரை அறிந்து தேவனை தேட ஆரம்பிக்கும் போது உண்மை சொல்றேன், பணத்தை பெருசா நான் நினைக்கல, பணம் பெருசா எனக்கு தெரியல. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட 2009 அதுக்கு பிறகு ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பித்த ஆண்டவருடைய கிருபையினால. ஆனால் ஆண்டவரை நான் அதிகமா தேட எனக்கு பூமிக்குரிய காரியங்கள் கூட ஆடாகி வந்தது. 12,000 ரூபாய்க்கு நான் ஆந்திராவில் வேலைக்கு போனேன். 12,000 ரூபாய். எல்லாரும் கேட்டாங்க, என்னப்பா நீ ஆந்திராவுக்கு வேலைக்கு போற? எனக்கு ஆண்டவர் சொன்னாருங்க, ஆந்திராவுனா மொழி தெரியாத ஊருக்கு போக சொன்னாரு, அதனால நான் கடந்து வந்தேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த மாநிலத்துல நான் வேலை செய்து என்னுடைய பிரதான நோக்கம் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும். அப்புறம் தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்காக ஓட கர்த்தர் என்ன செஞ்சாரு? 12,000 நான் விடவே இல்லைங்க, பல மடங்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நான் கேட்கல, நான் ஆண்டவரோடு நடக்கத்தான் செஞ்சேன். அவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் கேட்காத என்னன்னா நான் நிறைய காரியங்கள் நான் ஆசைப்படுற காரணம் பெருசா நான் ஆண்டவர் என்ன செய்தாரு? தந்தாரு. ஆந்திராவில் இருக்கும்போது நான் மனசுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னன்னா கார் மேல ரொம்ப ஆசை. அப்போ எனக்கு ஒரு சின்ன கார், ஒரு ஆல்டோ, ஏன்னா அன்னைக்கு இருந்த ரேஞ்ச் நமக்கு அவ்வளவுதான், ஆல்டோ கார் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். இது புதுசு கிடையாது, பழசு தான். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? பூமிக்குரிய சகலத்துல ஆல்டோவை காட்டிலும் பல மடங்கு பெரிய கார் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவரை தேடி நான் அதைதான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இதெல்லாம் ஜெபம் அதிகமா பண்ணல, நான் விரும்பி இருக்கிறேன். ஆனால் என் விருப்பத்தை கேட்டு நான் கேட்காததை கூட ஆண்டவர் சொன்னாரு. இது இருக்கிற எல்லாமே அப்படிதான். அதனால அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், அதை தேடினால் இது ஃப்ரீங்க. இது நம்மை தேடி வருவதுல சந்தேகமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த 2 காரியத்தை நம்ம செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி 2 காரியத்தை கூட நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அதே 1வது வசனத்துல மேல சொல்லப்பட்ட 2 காரியம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கணும். அப்போ முதலாவது கண்டிஷன் இருக்குது. ஆண்டவர் மேன்மைப்படுத்தணும்னு சொன்னா சும்மா எல்லாம் மேன்மைப்படுத்த முடியாது. அவர் கண்டிஷன் வச்சுதான் என்ன செய்வாரு? நம்மள ஆண்டவர் உயர்த்துவார். சும்மா எல்லாம் ஆண்டவர் பிளஸ் பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க எந்த ஒரு ஒரு அப்ளிகேஷன், நீங்க மொபைல் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றீங்க, பண்ணிட்டு நீங்க அதை அக்செப்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன கேட்கும்? அவங்க ஒரு கிரிட்டேரியா கொடுத்துருப்பாங்க, இவ்வளவு காரியங்களை படிக்கணும். ஆனா நம்ம படிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? அக்ரின்னு கொடுத்துருவோம். கரெக்டா? அக்செப்ட்னு கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்வோம், அந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு காரியமா, இவன் பேங்க்ல ஒரு லோன் எடுக்கிறீங்க, இல்ல பேங்க்ல ஏதோ ஒரு காரியத்துக்கு போறீங்க, இல்ல ஸ்கூல்ல நீங்க போறீங்க, எந்த காரியமா இருந்தாலும் அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருப்பாங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்து என்ன பண்ணும், அது அப்ரூவலே கிடைக்காம அக்ரி பண்ணும். அதே மாதிரிதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒன்று வச்சிருக்கிறாருன்னா அதை கிடைக்கணும்னா அவர் என்ன செய்யறாரு? ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கத்தான் செய்யறாரு. ஆனா அது யாருக்கு விருப்பம் இல்லை.
ஆனா அது வேண்டாம், இது மட்டும் வேணும்னு அநேகர் நம்ம இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க அதை தான் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டு கண்ணுடைய கத்துரை பிள்ளைகள் இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய நீங்க கவனமா இருக்கணும். அப்ப ஒவ்வொரு நாளும் முதலாவது பிரதானமான கட்டளை என்ன? ஆண்டவராகிய கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு அவரை நாம் நேசிக்கணும்னு சொல்லிதான் முதல் கட்டளை ஒண்ணு. ரெண்டாவது என்ன நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும்னு சொல்லி இந்த ரெண்டாவது கட்டளை, இதுதான் பிரதான கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த தேவனை நம்ம அதிகமாக 2024 வருஷத்துல என்ன பண்ண போறோம்? நேசிக்க போறோம். அப்போ ஆண்டவரை அதிகமாக நான் அன்பு கூற போறேன். ஆண்டவரை இன்னும் அதிகமாக நான் மோடு கூட நேசிக்க, ஏன்னா எனக்காக நீங்க கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி எனக்காக ஜீவனை தந்த ஆண்டவரை நான் இன்னும் அதிகமாக நான் நேசிக்க போறேன். நம்ம தீர்மானம் எடுப்போம். புதிய வருஷத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? முதல் கண்டிஷன் என்னது? அவரை நான் அதிகமா நேசிக்க போறேன். அவரோடு கூட நான் அதிகமாக நேரத்தை செலவு பண்ண போறேன். வேதத்தை அதிகமாக நான் தியானிக்க போறேன், அதிகமா ஜெபிக்க போறேன், அதிகமா நான் ஆராதிக்க போறேன், அதிகமா ஆண்டவருக்காக நான் சேவை செய்வதற்காக நான் என்ன செய்ய போறேன்? நான் அர்ப்பணிக்க போகிறேன் என்று சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கு முதல் கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன் என்ன தெரியுமா? அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு நான் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அப்போ நம்ம இன்னைக்கு சர்ச்சில் போய் பிரசங்கம் கேட்கிறோம், அப்புறம் தனி மெடிடேஷன் பண்றோம். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா என்கிட்ட பேசுங்க ஆண்டவரை. நான் தனியா மெடிடேட் பண்றேன்னு வைங்கள, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா என்கிட்ட பேசுங்க ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் பேசுகிற தெய்வம். அவர் நம்ம பேசாத தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. அவர் பேசுவார். அவர் இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பேசுவாரு. அதை கவனிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. சில நேரத்துல நான் அவர் பேசுறத நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இருதயத்துல பேசுறத, மனசாட்சியில இருந்து பேசுறத சில நேரத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏன்னா 3 விதமான வாய்ஸ் ஒரு மனிதனை, ஒரு சத்தம், 3 விதமான சத்தங்கள் மனிதனுக்குள்ள உண்டாகுமா. முதலாவது என்னன்னா பரிசுத்த ஆவியானுடைய சத்தம், அதாவது தேவனுடைய சத்தம் ஒண்ணு. ரெண்டாவது என்னுடைய சத்தம், அதாவது எனக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு, எனக்குன்னு ஒரு மாம்சத்துல ஒரு சத்தம் இருக்கிறது, என்னுடைய சத்தம், சுயம் என்கிற சத்தம். மூணாவது பிசாசின் சத்தம். அப்போ இந்த 3ஐயும் திருப்பி நம்ம கண்டுபிடிக்கணும். எது யார் பேசுறது? தேவன் பேசுறாரா, இல்ல பிசாசு பேசுதா, இல்ல நான் பேசுறேன், நான் எனக்குள்ள சுயம் பேசுகிறதா? இதை அதை ஐடென்டிஃபை பண்ணி ஆண்டவர் தான் பேசுறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிற ஒரு வருஷமாக இந்த புதிய வருஷமா இருக்கும். ஆண்டவரை நீங்க என் கூட பேசுங்கப்பா. ஒவ்வொரு காரியம், ஊழியமாகட்டும், குடும்பமாகட்டும், வேலையாக, எல்லாவற்றிலும் நீங்க என்கிட்ட பேசணும் ஆண்டவரை. அப்போ அவர் பேசுகிற ஒரு வருஷமாக, அவருடைய சத்தத்துக்கு அதிகமாக நம்ம என்ன செய்ய போறோம்? உண்மையாய் செவி கொடுக்கிற ஒரு வருஷமாக இரண்டாவது டைம்ஸ் நம்ம செய்யும் போது கர்த்தர் என்ன செய்ய போறார்? பூமிக்குரிய மேன்மையும் ஆவிக்குரிய மேன்மையும் சகல வரங்களினாலும் ஆவிக்குரிய கனிகளினாலும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? நம்ம யாவரையும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? தங்க 2024வது வருஷம் எல்லாருக்கும் ஒரு மேன்மை வருஷமாக மாறட்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த வசனத்தை ஆசீர்வதித்து நம்ம ஒரு வார்த்தை ஜெபிக்க போறோம். பரிசுத்த பிதாவே, நீங்க கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வார்த்தை மூலமாக நீங்க சொன்னீங்க மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா ஆண்டவரே. 2024வது வருஷத்துல கர்த்தர் எங்களுக்கு தரப்போற சகல மேன்மைகளுக்காக நன்றி. ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க கோபாக்கினையின் காலம் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படி என்று சொன்ன இந்த உலகத்துல அநேக விதமான கோபாக்கினைகள் வெளிப்பட போகிறது என்று சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க மேன்மைப்படுத்த போறீங்க. ஒரு புறம் உபத்திரம் வரலாம், ஒரு புறம் போராட்டங்கள் வரலாம். அப்படி இருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனை, தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாய் தலை சாய்க்கிறவனை, செவி சாய்க்கிறவனை கர்த்தர் நீங்க மேன்மைப்படுத்த போறீங்க. ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளினாலும் கர்த்தர் நீ மேன்மைப்படுத்த போவதற்கு நன்றி அப்பா. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைகள் 30, 100 மடங்கு கனி கொடுக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். Happy New Year. God bless you.